ஜூன் 14. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. குறுஞ்செய்திகள், பிரச்சனைகள் மற்றும் ஜெயம். இன்றைய வேதாகம பகுதி எபிரேயர் 11 வசனங்கள் 32 மற்றும் 35 முதல் 40 வரை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. வசனம் 35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். குறிப்பு வசனம்: நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். எபிரேயர் 10:39. ஜிம்மி சமூக பிரச்சனைகள், அபாயங்கள் மற்றும் பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் உலகத்தின் ஏழ்மையான நாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் தம்பதியினரை உற்சாகப்படுத்துவதற்காக அங்கு கடந்து சென்றார். அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகளிலிருந்து அவர் கடந்து போன கடினமான பாதைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். சரி நண்பர்களே, ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2 மணி நேரத்தில் நாம் 10 மைல் தூரத்தை கடந்திருக்கிறோம். அதற்கிடையில் நம்முடைய கார் 12 தரம் சூடாகிவிட்டது. வாகன பிரச்சனைகளில் சிக்கி 5 மணி நேரமாய் அவருடைய செய்திக்காய் காத்திருந்தவர்களை சந்திக்க நள்ளிரவில் வந்து சேர்ந்தார். அதற்கு பின்பதாய் வித்தியாசமான குறுஞ்செய்திகளை காண நேர்ந்தது. ஆச்சரியம், அழகான ஒரு ஐக்கியம். ஜெபம் செய்து கொள்வதற்காக 12 பேர் ஒப்புக்கொடுத்து முன்னுக்கு வந்தார்கள். அது ஒரு வல்லமையான இரவாய் அமைந்தது. தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்வது ஒரு சவால். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் விசுவாச வீரர்கள் இதை அங்கீகரித்துக் கொள்வார்கள். தங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் சாதாரண மனிதர்கள் சங்கடமான பல சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கின்றனர். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அந்த சவால்களை மேற்கொள்ளும்படிக்கு அவர்களுடைய விசுவாசம் அவர்களை நெருக்கி ஏவியது. நமக்கும் அப்படித்தான். நம் நம்பிக்கையை நம்பி வாழ்வது நம்மை ஆபத்தான இடங்களுக்கோ அல்லது வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லாமல் போகலாம். ஆனால் அது நம்முடைய தெருக்களுக்கு, வளாகங்களுக்கு, உணவு அறைக்கு அல்லது அலுவலக அறைகளுக்குள் அழைத்து செல்லலாம். அது ஒருவேளை அபாயகரமானதாய் இருக்கலாம். ஆனால் நாம் துணிகரமாய் எடுக்கும் அந்த அபாயகரமான முயற்சிகளுக்கு தகுதியான வெகுமதியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்பது அதிக நிச்சயம். கடினமான சூழ்நிலையாயிருப்பினும் துணிந்து தீர்மானம் எடுத்து அதை எவ்வாறு மேற்கொள்வீர்கள்? நேர்த்தியாய் செயல்பட உங்களை தூண்டுவது எது? அன்பான தகப்பனே, என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் பலத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும். ஆமென்.